லலிதா சஹஸ்ரநாமத்து 29வது செஷன். சாதனை செய்யணுங்கிறது நம்ம மனசுலேருந்து உற்பத்தியாகி நம்ம பண்ணணும். நாம்ளே சில சாதனைக்கெல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால் சாதனை செய்ய முடியல அப்படின்னு நீ நினச்சிப்ப. அதாவது நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு பரிஸ்திதி ஏற்பட்டாக்க அந்த பிரகிருதி உனக்கு இன்னொரு அவகாசம் தரும். எக்ஸாம்பிள், ஒரு தடவை சாதனை பண்ணணுன்னு உட்கார்ற, ஜுரம் வந்துடுத்து, என்னால் செய்ய முடியல சாதனை அப்படின்னு நீ நினைக்கிற. அப்போ ஏதோ ஒரு விதமாக மெசேஜ் வரும். அப்போ அந்த சாதனையை நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும். நிஜமாகவே சாதனை செய்யறதுக்கு டைம் இருந்து நீ செய்யாமல் உனக்குள்ள ஒரு போலி சமாதானம் செஞ்சுட்டேன்னா அதுக்கு நீயே தான் ரெஸ்பான்சிபிள். சாதனை செய்யும்போது நீ ஹானஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பகவத்கீதையில் கூட க்ஷேத்திர விபாக யோகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்க. க்ஷேத்திர ஸ்வரூபாயை நமக, ஓம் க்ஷேத்ரேசேய் நமக, ஓம் க்ஷேத்ரஜ்ய பாலின்யை நமக. நம்ம உடம்புல செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு ஆர்கனைஸ்டு செல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ரெட் பிளட் கார்பல்ஸ், ப்ளூ பிளட் கார்பல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஹெல்த்தியாக நம்மளை வச்சுக்கிறது. நம்ம சரீரத்தில் ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம். அப்படி அம்பாள் க்ஷேத்திர நிவாசியாக இருக்கா. ஒரு சமயம் ஒரு க்ஷேத்திரத்தில் 10-12 நியாமி இருப்பா. க்ஷேத்ரேஸ்வர் அம்பாளே, சிக்சக்தி ரூபம் அம்பாளே. எந்த பிராணசக்தி ஒரு லைஃபுக்கு ரொம்ப இதுவாக முக்கியமாக இருக்கோ அந்த சக்தி அம்பாளே. பிராணம் போனால் நிர்ஜீவம் ஆறுது. ஆத்மாவை சிருஷ்டிக்க முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. நித்திய நூதனம் சனாதனம் எல்லாம் அம்பாளே. க்ஷேத்ரேசேய் நமக, ஓம் க்ஷேத்ரஜ்ய பாலின்யை நமக. க்ஷேத்ரேஸ்வர் மகேஸ்வரர் பகவான். நமக்கு ஆத்மா அம்பாள் நம்ம சரீரத்தில் இருக்கா. ஆத்மா அம்பாள், மகேஸ்வரன் ஜீவன். ஒன்று க்ஷேத்ரஸ்வரூபம், காலரூபம். க்ஷேத்திரத்தில் புண்ணிய க்ஷேத்திரம் இருக்குது, புண்ணிய காலமும் இருக்குது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்லாமும் சொல்கிறோம். அமாவாசை, பௌர்ணமி அதெல்லாம் ரொம்ப நல்ல நாட்கள் தான். அமாவாசை ரொம்ப நல்ல நாள், அதனால தான் மகாலட்சுமி சாதனை செய்கிறோம். அது நல்ல நாள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறத நம்ம ஒரு தடவை சொன்னோன்னா இது எது கூடாது நல்லது இல்லைங்கிறோமோ அது எல்லாருக்கும் மைண்டில் போய் நன்னா உட்காந்துரும். அதனால கூடுமான வரைக்கும் இந்த கூடாது, இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் உபயோகப்படுறதையே நம்ம குறைச்சிக்கணும். ஏகாதசி, சிவராத்திரி, பிரதோஷம், அஷ்டமி, நவமி இதெல்லாம் ரொம்ப நல்ல நாள் தான். ஆர்கே மாஸ்டர் எல்லா மினிட்டும் நல்லது அப்படின்னு சொல்லுவார். எந்த ஒரு வேலை செய்யணுன்னாலும் இம்மீடியட் அந்த க்ஷணம் ஆரம்பிச்சிடணும். அந்த க்ஷணம் செய்யணும்னு ஆரம்பித்தா உடனே ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷம் தாமதம் ஆனாலும் அந்த நல்ல வேலை போயிடும். மறுபடியும் அந்த டைம் அவகாசம் வராது. மகாரிஷி, தபஸ்வி எல்லாரும் அப்படி இருக்கிறவா தான். எக்ஸ்டர்னலைஸ்டு விஷயம் அவள் சொன்னால் நமக்கு நம்ம ஃபாலோ செய்கிறது ரொம்ப அவசியம்.
க்ஷேத்திரம் நிரம்பி இருக்குது. அதாவது க்ஷேத்திரம் நம்ம இந்தியாவில் க்ஷேத்திரம்லாம் ரொம்ப இருக்குது. அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் எனர்ஜியும் ரொம்ப இருக்குது. நம்ம வீட்டில் புண்ணிய க்ஷேத்திரம் எது அப்படின்னா பூஜா ரூம், கிச்சன், மெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பெட்ரூம், வீட்டுக்கு காசி வந்து பூஜா ரூம். அங்கே உட்காந்துபடி நம்ம ஏதேனும் டிசிஷன் எடுக்கலாம். வீட்டில் பவித்திரமான பிளேஸு காசி க்ஷேத்திரம். சாமிகிட்ட போய் உன்னோட ப்ராப்ளத்தை சொல்லலாம். கேர்ஃபுல்லாக கவனி. அந்த இடத்துல நீ அனாவசியமாக டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. ஓம் க்ஷேத்ரஜ்ய பாலின்யை நமக. பகவத்கீதையில் கூட சர்வக்ஷேத்திரம் சரீரமேன்னு சொல்லிருக்கு. எங்கே நிலத்தை நன்னா உழுது விதைக்கிறோமோ அந்த க்ஷேத்திரம் தான். நாம் விதை நடுவோம், குரூப்பாக பண்ணுவோம் எல்லாத்தையும். சரீரம்தான் நிலம். அதில் மந்திரத்தை நடுவோம். சம்ஸ்காரம், புது புது மனுஷாலை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளை இந்த குரூப்புக்கு அழைச்சிட்டு வரணும். அவள்கிட்ட நம்ம டெய்லி பேசுகிறோம். ஏதோ வேண்டாததை பேசுகிறத விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சத்சங்கம் நடக்கிறது, இது ஃபுல் மூன் மெடிடேஷன் நடக்கிறது, தனிச்சா மெடிடேஷன் நடக்கிறது, வாங்கோ ஒரு தடவை வந்து நீங்கள் கலந்து பாருங்கோ. எதுவுமே ஃபஸ்ட்டு யாருக்குமே வரத்துக்கு பிடிக்கிறது. அதை நம்ம வாக்கு சாதிரத்தினால அவளுக்கு சொல்லி அதை அழைச்சிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும். மந்திரம், தியானம், நல்ல விஷயம் இதெல்லாத்தையும் நம்ம சரீரத்தில் நல்லா நடுவோம். சரீரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். சரீரம், இந்த க்ஷேத்திரம் அது வேண்டாதது. இப்போ ஒரு நிலத்தில் செடி நடும்போது புல் பூண்டு அதெல்லாம் கூட வரும். அப்பப்போ அதை எடுத்துடுவோம். அப்போ தான் அந்த இது விளைச்சலில் நெல் நன்னா விளையும். அதேமாரி நமக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அப்பப்போ அதை எடுத்துடணும். அதாவது நல்ல காரியம் அபிவிருத்தி ஆக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். அந்த கொஞ்ச நாள் இது எதுன்னு இப்போ நல்ல காரியம் பண்ணும்போது ஏதோ தடங்கள் வந்ததுனாக்க ஓகே, அடுத்த நாள் அதை பண்ணி காம்பன்சேட் பண்ணிக்கணும். இப்போ சரீரத்தில் நல்ல ஒரு எல்லாம் வேல்யூபிள் பார்ட்டு தான் நம்ம சரீரத்தில் பகவான் வச்சுருக்க. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனால் ஒரு நாளைக்கு 5,000 rupees அதுக்கு செலவு பண்ணணும். அது மாதிரி லிவர் போச்சுன்னா, லிவர் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா 50,000. ஹார்ட்டுக்கு 25 to அது அவ்வளோ ரூபாய் செலவு இருக்குது. நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம சரீரத்தில் வச்சுருக்கா. அதை நம்ம நன்னா உபயோகப்படுத்திட்டு நம்ம சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு எல்லாம் இருக்கணும். இப்போ ஒரு டவுன் இருக்குது. டவுனில் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியாக இல்லைன்னா என்ன ஆகும்? அது எவ்வளோ கஷ்டம். அந்த டவுன் க்ளீனாக இருக்கிறதுக்கு எல்லோரும் அந்தந்த இடத்துல வச்சு அதை க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறாள்ல, அதேமாரி தான் நாமளும் நல்ல நேரத்தில் கரெக்டு டயத்தில் கரெக்டு சாப்பாடு சாப்பிட்டு நேச்சுரல் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு நம்ம நன்னா தூங்கி உடம்பை பார்த்துக்கணும். அப்போ தான் இந்த பிறவியில் நம்ம கர்மத்தை செஞ்சு நம்முடைய பழைய கர்மாவெல்லாம் குறைக்க முடியும். இதுலேருந்து வெளியில் வரத்துக்கும் ஒத்தாசை பண்ணும். நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் டிசைன் பண்ணியிருக்கு. அந்த பித்ரு, அக்னி, அந்த அவள்லாம் நன்னா நிர்மாணம் பண்ணுறதுக்கு உபயோகம் பண்ணியிருக்கா. 1 கோடி வருஷம் 85 லட்சம் ஆறுது இந்த சரீரம் நமக்கு ஃபார்ம் ஆகி வரத்துக்கு. கால்லேருந்து தலை வரைக்கும் பார்ப்பவா
ஒருவர் தான் சரீரத்தோடு இருக்கா. நான் பார்க்குறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரீரம் க்ஷேத்திரம். நான் யார் படிக்கிறேன்? பிரக்ஞ ரூபமாக யார் இருக்கா நம்ம சரீரத்தில்? க்ஷேத்திரஜன். அந்த நாங்கிறது க்ஷேத்திரஜன். ஓம் க்ஷேத்ரஸ்வரூபாயை நமக. ஓம் க்ஷேத்ரேசே நமக. ஓம் க்ஷேத்ரஜ பாலின்யை நமக. சரீரம் க்ஷேத்திரம். ஜெகத் நேனு. நம்ம எல்லாருமே லார்ட் ஆஃப் அவர் ஓன் பாடி. பாடியில் சக்தி யார்? க்ஷேத்ரேசி. நம்ம ஹிருதயத்தில் இருக்கார். 24 க்ஷேத்திரத்துக்கு ஜெகத்துக்கு ஜீவன் ஈஸ்வரன். பிரம்மா சுக சுக்க சாந்தி. நம்ம ஜாக்கிரதா ஸ்வப்ன சுஷுப்தி. அதாவது க்ஷேத்திரம் வளர்றது, தேய்மானமும் உண்டு. நம்ம நாமாவை தெரிஞ்சுக்கிறது ஞான வித்யை. ஒவ்வொரு நாமாவுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது இது ஞான வித்யை. இதில் ப்ரீவியஸ் பர்த்தில் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால தான் இப்போ கண்டினியூ ஆகுது. அதனால தான் இப்போ நீங்கள் காயத்ரி பரிவாரோட சேர்ந்து காயத்ரி மந்திரம், யஜ்யம் இதெல்லாம் பண்ணுறேன். லலிதா சஹஸ்ரநாமமும் படிக்கிறேன். இதுக்கு மேலே இன்னும் தெரியறதுக்கு நமக்கு ஞானம் தேவையாக இருக்குது. அதுக்கு இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த நம்ம எல்லாருமே ஒரு குரு பரம்பரையில் சேர்ந்து வந்துட்டே தான் இருக்கோம். ஏதேனும் கொஞ்சம் இடைஞ்சல் வந்துட்டா உடனே போன ஜென்மத்தில் நான் என்ன கஷ்டப்பட்டோமோ, என்ன பாபம் செஞ்சோமோ அப்படின்னு தோணும். ஓகே, நேச்சுரல் நினச்சிக்கலாம். காயத்ரி லலிதா யஜ்யம் செஞ்சு பெரிய பெரிய தபஸ்விகளை தரிசனம் பண்ணி ஆசி வாங்கும்போது ஒய் யூ ஆர் நாட் திங்க் லாஸ்ட் ஜென்மாவில் நல்லது செஞ்சுருக்கேன், இப்போ எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஏன் உனக்கு அந்த தாட்டு வரல? ஏன் அதை நினைக்க மாட்டே நீ? அந்த பாயிண்ட் அப்பப்போ நினைவுபடுத்திக்கும். யாரோ ஒரு நெய்பர் ஏதோ ஒரு தப்பு நீ செஞ்சுட்ட, அதனால தான் நீ இப்போ கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சின்ன வார்த்தை உன்னை பிடிச்சி வாட்டுன்னு வாட்டும். அதாவது எப்போதும் நல்லதுக்கு விட பவர் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸுக்கு, பூதம், பிசாசு இது மேலே நம்பிக்கை நிறைய நமக்கு. அதே இது தேவதைக்கிட்ட நம்பிக்கை கிடையாது. ராத்திரி பூதத்தை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி வந்ததுன்னா கார்த்தால எழுந்து சாமிக்கிட்ட போய் எனக்கு ஏதோ வந்தது, நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணு. பாசிட்டிவிட்டி நடந்த போது பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். கிராட்டிடியூடு ரொம்ப மஸ்ட்டு. சாமி பேரில் செய், பலன் இருக்குது. காசிக்கு க்ஷேத்திரபாலகர் பைரவர். இப்போ சின்ன ஊரில் கூட அந்த கிராம தேவதைன்னு இருப்பாள். கிராமத்துக்கு எட்டி இருப்பாள். அது நிறைய பேருக்கு அந்த கிராம தெய்வ குலதெய்வமாக கூட இருக்கும். வருஷம் போவாள். அப்புறம் வருஷம் பண்டிகைலாம் நடக்கும்போது ஃபேமிலியோடு போய் அங்கே பொங்கல் வச்சு படைச்சு அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் ஊர்க்காரர்களுக்கு எல்லாம் பகிர்ந்துட்டு குடும்பத்தோடு போய் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு வருவாள். அப்படி செய்கிறதுனால அந்த ஊரும் சுபிட்சமாக இருக்கும். நம்ம சரீர சேஷத்தில் இருக்கிற அம்பாள் குருவிற்கு சமர்ப்பணம் செய்வோம். நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், என்னுள்ள நீதாம்மா இருக்க அப்படின்னு
மனப்பூர்வமாக சொல்லு. அப்போ அந்த அம்பாள் நம்மளை நன்னா கவனிச்சுப்பா. எந்த அம்பாள் எங்கிட்ட சைத்தன்யமாக இருக்காளோ, குரு சைதன்யமாக இருக்காரோ, அவளை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி பாவம் உனக்கு வந்துடுத்துன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அவள் பார்த்துப்பா. அதாவது பூஜை பண்ணும்போது அந்த கை பூஜை பண்ணும்போது அந்த அம்பாளோட புஷ்பத்தை எடுத்து நீ போடும்போது அதை பகவானை வர்ணித்து போடு. அதை வர்ணிக்கிறது நாக்கு வர்ணனை பண்ணணும். பகவானோட சிருஷ்டியை பார்த்தா கண்ணு பார்வை தீர்க்கமாகும். இதான் அத்வைத ஸ்திதி வரும். அந்த ஸ்திதி வர வரைக்கும் ஜீவன் நான் அப்படிங்கிற ஒரு நினைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை என் ஸ்பிரிச்சுவல் என்டர் ஆகிற வரைக்கும் ஆயிடுத்துனா ஜீவன் நான் அப்படிங்கிற நினைப்போடு இருக்கிறவா ரெண்டும் ஒன்றுன்னு தெரிஞ்சுட்டுருவா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைகள் இருப்பா, அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லுவாள். அவள் உடனே அவள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவாள். அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம், அது கரெக்டு. ஆனால் நம்ம வேற யார்ட்டையான்னு போய் நம்ம ஹெல்ப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளை ஆலோசனை பண்ணிக்கணும். என் சரீரம் நானா? இந்த சரீரத்தில் யாரேன்னு இருக்காளா? சேதனத்துவம் நானா? இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் வரும். ஆத்தியாத்மிகத்தில் கால் வச்சுருக்கோம். கௌரி நானா? இந்த ஜென்மத்தில் கௌரி, போன ஜென்மத்தில் யார்? கரெக்டாக சாதனை செய்கிறேனா? போகிற வழி சரியா? அப்படின்னு நம்மளே அப்பப்போ கேள்வி கேட்டுப்போம். தப்பு செய்கிறோமோ அப்படின்னு டவுட் வந்தால் நம்ம குருகிட்ட போய் சொல்வோம். அதுக்கு தான் அவள் என்ன சொல்கிறா, தினமே தத்துவபோதை ஆத்மபோதை. இதை தான் நமக்குள்ளே நம்ம அலசி பார்த்துக்கணும். மத்தியானம் கார்த்தால எழுந்ததுலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் பார்த்துட்டு கார்த்தாலேருந்து நம்ம என்ன பண்ணோம், அது எதுன்னு தப்பு பண்ணோமா, சரி இப்போ திருத்திக்கிறேன்ட்டு ஒன்றா திருத்திக்கணும். மறுபடியும் ராத்திரி தத்துவபோதை பண்ணிட்டு தான் படுத்துக்கணும். தத்துவபோதை எப்படி பண்ணணும்? இது கை கால்லாம் அலம்பிட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி டிவி ஆஃப் பண்ணோம், வாசக்கதவு தாப்பா போட்டோம், கேஸை மூடினோம், பால் சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி 7 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டோம். சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலில் யாரை பார்த்தோம்? யாரையான்னு இன்றைக்கி ஹர்ட் பண்ணோமா? எங்கேயாவது பணம் 10 ரூபா கொடுக்குற இடத்துல 15 ரூபா கொடுத்தோமா? யாரையானு நம்ம அவளை சுடுன்னு நம்ம வார்த்தையால் அவளை ஹர்ட் பண்ணிடணுமா? அதை நினைவுபடுத்திக்கிறது. இப்படி சொல்லிட்டு கார்த்தால வரைக்கும் வரணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அன்னன்னைக்கு நீங்கள் யாரையானு கோவிச்சுண்டா அவள்கிட்ட நீங்கள் மானசீகமாக நான் உன்னை கோவிச்சுக்கணும்னு சொல்லலைப்பா, அந்த டயத்தில் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சுக்கோன்னு நீங்கள் மானசீகமாக கேட்கலாம். நீங்கள் மானசீகமாக கேட்கும்போது இந்த தாட் அவளுக்கு போய் ரீச் ஆகும். நமக்கு நேராக அவள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு ஈகோ இடிக்கும். அப்புறம் ஆட்டோக்கார அவன் பேரம் பேசாமல் அவளும் கஷ்டப்படுறவா தானே. அவள் 10 ரூபா கேட்டா, ஒரு 20 ரூபா கேட்டா, கரெக்டாக 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறது. அவள்கிட்ட போய் நம்ம பிசுக்குன்னு பிசுக்கிறது எதுக்கு? அவளுக்கு இதான் கரிகாக்காராள்கிட்ட. இதெல்லாம் சின்னது நம்ம எடுத்து ரொம்ப ஒன்றும் தானம் பண்ண வேண்டாம். நிதானமாக அவள் கொடுக்குற ப்ரைஸை கொடுத்து வாங்கிட்டு வரலாம். அவள் இப்போல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வந்திருக்கு, அங்கெல்லாம் கொஞ்சம் கூட தான் கொடுத்து வாங்குகிறோம்.
அந்த கூட கொடுத்து வாங்குற அளவுக்கு இவாள்கிட்ட போய் வாங்கினா இவாளுக்கும் வியாபாரம் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணிட்டு இந்த தத்துவ போதையில் இதெல்லாம் நீங்கள் யோஜனை பண்ணிட்டு எங்கே என்ன தப்பு பண்ணோம், எங்கே டயத்தை வேஸ்ட் பண்ணோம். டிவி பார்க்குறேன்ட்டு உட்காந்து 1 மணி நேரம்னு உட்காந்துருப்போம், அது 2 மணி நேரம் ஆகிடும். அப்போ அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதோ இல்லை காயத்ரி மந்திரத்தை பற்றி 4 பேருக்கு சொல்கிறதோ அது மாதிரிலாம் பண்ணலாமே. பேசிகிட்டே இருப்பேன். ஃபோன் எடுத்து பேசினா டைம் போகிறதே தெரியாது. எந்தவோ கதையாக வரும். இன்னொருத்தர் கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்மளை நம்ம அலசிக்கிறதுக்கே டைம் போடல, இன்னொருத்தர் எதுக்கு அலசணும்? இதெல்லாமும் நம்ம தத்துவ போதையெல்லாம் சொல்லணும். அடுத்த நாள் காலத்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நைட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு படுத்துட்டா இதை டெய்லி நம்ம செஞ்சுட்டு படுத்துட்டா இதில் ரொம்ப பெனிஃபிட்லாம் இருக்குது. இன்றைக்கி சண்டை போட்டவா நாளைக்கு உங்கள்கிட்ட கூலாகவே பேசுவா. நாளைக்கு நீ பணத்தை செலவு பண்ணும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுவேன். இதெல்லாம் ஒன்றையும் அறியாமல் உனக்கு வர நல்ல பழக்கங்கள் வந்துடும். இப்போல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சரீரத்தை அம்பா தான் நடத்துகிறாங்கிறது நன்னா தெரிஞ்சுடுத்து. அத்வைத ஸ்திதி வராத வரைக்கும் ஜீவன் நானே அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரீரத்தை அம்மா தான் நடத்துகிறா, இது செகண்ட் ஸ்டெப்பு. ஆல்மோஸ்ட் நாமெல்லாம் செகண்ட் ஸ்டெப்பில் தான் இருக்கிறதா நினச்சிக்கலாம். இவ்வளோ நாள் லலிதா வித்யை கேட்டுட்டு வரேள், அதாவது இல்லை கொஞ்சம் அனுபவமும் அடைஞ்சிருக்கோம். அதாவது இந்த லலிதா வித்யை தெரிஞ்சுக்கணும், இந்த செஷன் அட்டன் பண்ணணும், இந்த ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்னு அதை ஆன் பண்ணி கேட்கறதுக்கு கூட பூர்வ ஜென்மத்தில் ஏதோ கொடுத்து வச்சுருந்தா தான் கிடைக்கும். அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இதை நீங்கள் கேட்குற. 3வது படி இந்த சரீரத்தை அம்மா நடத்துகிறா. எப்படி? மொத்தமும் அம்மாவேங்கிற பாவனை வரும். அப்போ நம்ம சாதனையில் முன்னேறிண்டு போயின்னு இருக்கோம். இதே தான் குரு சிஷ்ய சம்பந்தத்துலேயும் இருக்குது. ஒரு வருஷம் இப்படி பண்ண சிஷ்யர் இருக்க மாட்டா. குரு சிஷ்யனோட ஒன்றி போய்விடுவான். உள்ளே இருக்கிற குரு சிஷ்யனை வழிகாட்டுவார். சிஷ்யன் சமயத்தில் தோணும், யார் இது, எதுக்கு இப்படி தீர்மானம் எடுக்கிறேன், கரெக்டாக எடுக்கிறேனே, யார் எனக்கு கரெக்டாக வழி பண்ணுறா, வழி நடத்துகிறா அப்படின்னு ஆலோசனை வந்ததோ, ஓகே ஏதோ ஒரு சக்தி என்னை நடத்துறது, அது அம்பாளா குருவா, சரி ஓகே 2 பேரும் சேர்ந்து என்ன நல்ல வழியில் போகிறதுக்கு வழிகாட்டுறா, இதே மாதிரி அம்பாள் என்னை வழிகாட்டணும், இது தொடரணும் அப்படின்னு மனசால நமஸ்காரம் பண்ண. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் 4, பஞ்சப்பிராணன் 5, பிராண வியான உதான சமான அபான, அப்புறம் பிருத்வி, இது ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம். இது 19. அதாவது இது எப்போதும் மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும். நீ ஃபோக்கஸாக பண்ணணும். சகசிராமத்தை ஃபோக்கஸாக படிங்கோ. புத்தி என்ன சொல்லும், சரி தப்பு. அதாவது இப்போ காயத்ரி யஜ்யம் நடக்க போகிறது, லலிதா யஜ்யமும் நடக்க போகிறது. 2மே நல்லது தான். எங்கே போகணும் எப்போ போகணுங்கிறத டிசைட் பண்ணுறது புத்தி. சித்தம் ஜென்மமாக செஞ்சிருக்கிற நல்ல விஷயங்களை சித்தத்தில் பேஸ்ட் போல் இருக்குது. சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு எல்லாம் நான், குரு பூஜையே அம்பாளே. இதில் நாங்கிறது எதுவுமே இல்லை, அம்பாள் தான், குரு தான் என்னை வழி நடத்துகிறா.
பூர்வ ஜென்மத்தோட பலனால தான் நாம் எல்லாரும் இப்போ காயத்ரி பரிவாரில் இருக்கோம். லலிதா செஷன்லாம் அட்டன் பண்ணுறோம், கேட்குறோம், ஈடுபாடோடு வேலை செய்கிறோம். இதை எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணுறோம். சித்தம், அகங்காரம், நேனும் மனசு, புத்தி, சித்தம் சரியாக வேலை செய்யணும். மனசு, புத்தி, சித்தம் இதெல்லாம் சரியாக வேலை பண்ணாதான் ஈஸியாக நம்ம எல்லாம் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப்புக்கு போவோம். சித்தம், பழைய ஜென்ம வாசனையில் தான் இவையெல்லாம் நடக்கிறது அப்படின்னு தோணும், ஜீவிக்கிறோம். அப்போ நான் அப்படிங்கிறது போகும், ஈகோ போயிடும், அம்பாள் தான் நடத்துகிறாங்கிறது தெரியும். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரத்தை இப்படி மேனேஜ் பண்ணிக்கணும். அப்போ குருவே நம்மளை நடத்துறது அப்படிங்கிறது மனப்பூர்வமாக அந்த பாவனை மனசில் வந்துடும். பஞ்ச பிராணம் சரீரத்துக்கு லிங்காக இருக்குது. 19 தர்மம் இருக்குது. சரீரம், கஷேத்திரம் சொல்கிறோம் இல்லையா? மனசு, புத்தி, சிரசு, சித்தம் இதெல்லாம் நன்னா உபயோகித்து பகவானோட வேலையை செய்யணும். மாணவ சேவை பண்ணணும். ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா போல் நம்ம ஜீவிக்க ஆரம்பிக்கும்போது ஈகோ, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஈகோ பட்டுன்னு போயிடும். ஷிரடி சாய்பாபா எப்பவும் நான்னு நினைக்கல, உள்ள இருக்கிற பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறேன், அந்த பரமாத்மா தான் உன்னோட பேசுகிறார் அப்படின்னு எப்போதும் சொல்வர். நித்தியம் சுதந்திரம், ஞானம், அனந்தம், எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, ஞானந்தமாக இருக்கிறது, இதெல்லாம் க்ஷேத்ரஜன் அவளோட லட்சணம். அம்பாளோட ஸ்வரூபம் ஓம் ஸ்ரீ விஜயாயை நமக, ஓம் ஸ்ரீ விமலாயை நமக, ஓம் ஸ்ரீ வந்தியாயை நமக. அம்பாள் தன்னுட்ட போர் செஞ்ச ராட்சசாதெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சா. அம்பாளை எப்பவும் நினச்சா நம்மளோட வேலையெல்லாம் ஜெயந்தான், வெற்றி தான், விஜயம் கிடைக்கும். புராணத்துலேயும் அம்பாளுக்கு விஜயான்னு பேர் இருக்குது. அதாவது சரத்கால நவராத்திரி தசமியில் விஜயதசமின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாமே நம்ம லைஃப்பில் ஜெயந்தான். சாதனை பண்ணால் எல்லா ஃபீல்டுலேயும் விஜயம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ விமலாயை நமக. விஜயம் என்ன அப்படின்னா திரும்பி வராமல் இருக்க மோட்சப்பிராப்தி. நம்ம ஜென்ம பரம்பரையை தாண்டுவோம். நம்மளே வேணும்னு ஜென்மம் வேணும்னா தான் பிறப்போம், இல்லைன்னா பிறக்க மாட்டோம். நிஜமான லைஃப் ரியலைசேஷன் வரணும். நம்ம உடம்புல மாலின்யம் நிறைய இருக்குது. ரத்தம், சுக்லம், மூத்திரம், வேர்வை, சளி, விந்து, பிஞ்சுஷா, நகம், ஸ்லேஷம் இதெல்லாம் நம்ம உடம்புலேருந்து கரெக்டாக வெளியில் போனால் தான் நமக்கு உடம்பு கரெக்டாக நல்லா வேலை பண்ணும். இந்த வேலையை செய்யறது விமலாயை நமக, தச சம்ஸ்காரம். ஓம் ஸ்ரீ வந்தியாயை நமக, ஓம் ஸ்ரீ வந்தாருஜன வத்சலாயை நமக.
அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு நம்மளால் முடிஞ்சது பணம் தரணும். அதாவது அம்பாள்கிட்ட நீங்காத பக்தி வேணும் அப்படின்னு நம்ம எப்போதும் கேட்கணும். அந்த அம்பாள் கிட்ட பக்தி இருந்தால் போதும். அந்த அம்பாள் மூலம் நமக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாம் நமக்கு தேவையானதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது அம்பாளை எப்போதும் நன்னா பூஜை பண்ணுறவா, அம்பாள்கிட்ட சரண்டர் செய்கிறவா, அம்பாளை எப்போதும் பற்றி ஸ்மரணையில் இருக்கிறவா, இவாள்லாம் வக்னி மண்டல வாசின்யை நமக. வாக்வாதின்யை நமக. அம்பாள் யார் கொஞ்சம் அம்பாள் எப்போ பார்த்தாலும் நினைக்கிறவாள கொஞ்சம் முன்னாடி நினச்சிப்பா. சியாமலா தேவி பக்கம் வாக்வாதினி இருக்கா. இது அம்பாள் ஸ்வரூபம். நம்மளுடைய வாக்தேவி அந்த வாக்கை ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக உபயோகமாக பேசணும். குழந்தையெல்லாம் விஷமம் பண்ணுவா. அப்போ குழந்தைகள் விஷமம் பண்ணும்போது கொஞ்சம் குரலை அதட்டி பேசணும். அப்போ போய் அவள்கிட்ட ரொம்ப ரொம்ப மைல்டாக பேசினா வேலைக்கு வராது. பெரியவாளுக்கும் கொஞ்சம் சொல்லும்போது ரொம்ப வினயமாக சொல்லணும். பொலைட்னஸ். நம்ம இந்த மாதிரி பேசுறதுக்கு அம்பாள் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் பேசுகிறோம். நம்மளோட பேச்சு அப்படியே மற்றவாளுக்கு மதுரமாக பாலாக தேனாக இருக்கணும். வாக்கு அக்னி. அதை ரொம்ப நன்னா மைல்டாக ஒரு சூதிங்காக உபயோகித்தாலே அம்பாளோட கிருப்பை கிடைக்கும். இந்த வாக்தேவியினால் அனுகிரகம் இருந்ததுன்னா துஷ்டர்களை கூட வாக்கால் ஜெயிக்க முடியும். நிஜமான பக்தனாக முடியும். எப்பயாவது சில சமயம் கொஞ்சம் கோபமாக யார்கிட்டயான்னு பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுறது. அப்போ நம்ம ஒரு 24 காயத்ரி மந்திரம் சொல்லி இது பேசணும்னு நினைக்கல வந்துடுத்து அப்படின்னு. நம்மளும் சில சமயம் நம்ம பேசும்போது நம்மளையும் அறியாமலே வார்த்தை சில சமயம் வந்துடும். அப்போ அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுது. அப்போ நம்ம செஞ்ச தப்பை நம்ம ஃபீல் பண்ணி ஒரு காயத்ரி மந்திரம் ஒரு மாலை பண்ணினா நம்ம செய்கிற தப்பு போயிடும். அது அடுத்த தடவை செய்யறதுக்கு முன்னாடி மனசில் அன்றைக்கி தப்பு பண்ணோம், பேசினோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு கொஞ்சம் மனசு எச்சரிக்கும். சியாமா சாஸ்திரிகள்னு ஒருத்தர் தஞ்சாவூரில் இருந்தார். அவர் பங்காரு காமாட்சி கோயிலில் பாடெல்லாம் பாடின்னு இருப்பார். அப்போ நார்த்துலேருந்து ஒரு சங்கீத வித்வான் வந்தார் தஞ்சாவூருக்கு. அவர் எல்லாரையும் ஜெயிச்சிட்டார். அப்போ அந்த ராஜாட்ட சொல்கிறார், எனக்கு நகர் யாருமே இல்லை அப்படின்னார். அப்போ ராஜா என்ன பண்ணுறது, நீ அதை எழுதி கொடு, எனக்கு நகர் யாரும் இல்லை அப்படின்னு நீ எனக்கு எழுதி கொடு பேப்பரில் அப்படின்னு. அப்போ ராஜா யோஜனை பண்ணார். அப்போ சியாமா சாஸ்திரிகளை கூப்பிட்டு, இது ராஜ சபைக்கு வந்திருக்கிற இது நிலைமை, நீங்கள் தான் வரணும் அப்படின்னார். அவர் எப்போதும் காமாட்சி அம்மன் கோயிலையே தான் இருப்பார். சரி, இது ராஜ்யத்துக்கு வந்திருக்கிற நிகழ்வுங்கிறதுனால
அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சபைக்கு வந்தார். அந்த சபைக்கு வந்த உடனே அவரை அந்த பார்த்த உடனேயே அந்த நார்த்துலேருந்து வந்திருக்கிற வித்வான் நமஸ்காரம் பண்ணினோம். அப்போ அந்த அவரோட ஜபம், அவரோட தேஜஸ், அவரோட அம்பாளோட உபாசனை அதெல்லாம் பார்த்துற மாத்திரத்திலேயே அந்த வடக்குலேருந்து வந்திருக்கிற பாடகருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிட்டான். அந்த ப்ரெசன்ஸோட மகிமை. நாம் கூட சில சமயம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருப்போம். அதாவது ரொம்ப ஏதோ சண்டை கிண்டை நடந்துட்டுருக்கோம். நம்ம போய் அந்த இடத்துல நின்னோடனே அது கொஞ்சம் அந்த சூழ்நிலை மாறிடும். அது நம்ம பண்ணலை, நம்மக்கிட்ட இருக்கிற அம்பாள் அந்த ஏற்பாடு பண்ணுறதெல்லாம். தேசத்துக்காக நம்ம ரட்சிக்கணும். அதை தேசத்தை ரட்சிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த யார் நம்ம எந்தெந்த ஊரில் இருக்கோமோ அந்தந்த ஊரில் எப்படி எப்படி ரூல் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். டேக்ஸு கரெக்டாக டயத்துக்கு கட்டணும். நம்மளோட தர்மத்தை யாரானும் அவமானம் பண்ணினா அதை அவளுக்கு சுட்டி காட்டணும். தேச ஒற்றுமைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். எப்போதும் கோயிலை விட்டு வெளியில் வராதவ தேசத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் அம்பாள்கிட்ட பர்மிஷன் கேட்டு வெளில வந்தார். நாம் நம்மளோட தேசத்தை ரொம்ப கௌரவம் பண்ணணும். நம்ம இந்தியாவில் இருந்துட்டு அமெரிக்காவில் இப்படி இருக்கா, அமெரிக்காவில் அது இருக்கா அப்படின்னு நம்ம நாட்டில் என்னென்ன வசதி இருக்குது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு அதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். நம்ம வாக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசனை பண்ணி பேசணும். ஓம் வக்னிமண்டல வாசின்யை நமக, ஓம் வாமகேசியை நமக, ஓம் வாக்வாதின்யை நமக, ஓம் வாக்வாதின்யை நமக, ஓம் வாமகேசியை நமக, ஓம் வக்னிமண்டல வாசின்யை நமக. அம்பாளோட கேசத்தை கூட தியானம் பண்ணலாம். சௌந்தர்ய நகரியில் சொல்லியிருக்கு. அம்பாளோட கேசத்தை நம்ம தியானம் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் போயிடுறது. அப்போ அம்பாள்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சம்தான் நமக்கு தெரியும். கேசத்தில் சூரியன், சந்திரன், அக்னி இருக்கா. அதனால் ஜபம் பண்ணுறது, தியானிக்கிறது மூலமாக நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். வாமகேஸ்வரன்னு ஒரு க்ஷேத்திரம் கூட இருக்குது. வாமகேசி ஜடையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சூரிய சந்திர அக்னி நட்சத்திரத்தில் ஒளி வெளிச்சம் எப்படி வருதோ அதே போல் அம்பாளுடைய ஜடையில் சூரிய சந்திரனோட வெளிச்சம் வருது. அம்பாளை சூரியன்லேயும் பார்க்கணும், சந்திரன்லேயும் பார்க்கணும், அக்னிலையும் பார்க்கணும். குண்டலினி சக்தி நம்மகிட்ட இருக்கிற குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகுது. நம்மகிட்ட இருக்கிற சேதனத்துவம் தான் குண்டலினி சக்தி. அக்னி வாக்கு உள்ள அனுபந்தம். வேத விஞ்ஞானம் தெரிஞ்ச வாழ்க்கை இதை பற்றி நன்னா தெரியும். அதிதேவதை அக்னி. வாக்கில் அக்னி இருக்கான். ரொம்ப ஜாக்கிரதையாக வாக்கை உபயோகிக்கணும். முக்கியம் அக்னி மண்டலமாக நாம் பார்க்கறது சூரிய பகவான். சூரியன்கிட்ட பிரகாசிக்கிறது காயத்ரி சக்தி தான், வாக்தேவி.
சூரியனில் காயத்ரி சரஸ்வதியை பார்க்க முடிஞ்சால் நம்ம லைஃப்பில் இருட்டு இருக்காது. கல்ப விருட்சம், நம்ம எதை வேண்டுறோமோ அது கிடைக்கும். அதனால்தான் ஓம் பக்தி மத் கல்பலதிகாயை நமக. ஓம் பசுபாச விமோசன்யை நமக. பக்தி மத் கல்ப லதிகாயை நமக. அம்பாளே காமதேனு, கல்ப விருட்சம், பர்சுவேதி. நமக்கே அந்த சக்தி இருக்குது. அது எப்படி வருது? லலிதா சஹஸ்ரம் காயத்ரி செய்யறதுனால வருது. லட்சமாக காயத்ரி பண்ணணும். ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு 1 லட்சம்னு காயத்ரி பண்ணணும். பாவபூர்வமாக புரிஞ்சுண்டு பண்ணணும். குரூப்பாக பண்ணணும். அது சிந்தாமணி கூட நமக்கு கிடைக்கும். புண்ணியம் செஞ்சு ஸ்வர்கலோகம் போனால் கோரிக்கையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ தூரமே போக வேண்டாம். பூமியிலேயே நமக்கு தேவையானதை அம்பாள் தரா. ஓம் பசுபாச விமோசன்யை நமக. நம்ம யாரை ஆராதிக்கிறோமோ அவளுடைய சக்தி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நம்ம சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணும்போது அதை நன்னா பாவபூர்வமாக பண்ணுங்க. ஒரு சிவ அர்ச்சனைக்கு ஒரு பண்டிட்டை கூப்பிட்டாக்க அதை அவர் ஒரு சிவனை இன்னொருத்தர் தயார் பண்ணி வச்சுப்பார். அந்த சிவன் நானே அப்படிங்கிற அந்த பாவத்தோட பூஜை பண்ணுவார். அந்த மானசீக ஸ்திதி உன் மூலமாக பூஜை நடக்கும். நீ காயத்ரி பண்ணும்போது நீயே காயத்ரி ஆனானா காயத்ரி யஜ்யம் ரொம்ப நன்னா பண்ணுவ. அதேமாரி லலிதா ஆயிட்டாக்க லலிதா சஹஸ்ரநாம பாவனையோட பண்ணுவ. நாமளே ருத்ர ரூபமாகி ருத்ர பூஜை பண்ணுவோம். ஓம் சம்ருதா சேஷ பாஷண்டாயை நமக. ஓம் சதாச்சார பிரவர்த்திகாயை நமக. நம்ம ஹிருதயத்தில் வேத தர்மத்துக்கு அனுகூலியமாக இருக்கோம். நம்ம அப்போ தாபத்திரையும் தானாக குறையும், கோரிக்கையும் குறையும். அப்பப்போ நம்ம நமக்கு நம்ம குரு நம்மளோட பாரம்பரியமாக நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன எப்படி சொல்கிறாலோ அதே ஃபாலோ பண்ணணும். யாரோ பக்கத்தில் இருக்கிறவா இதை சொன்னா அதை சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஆரம்பித்து அது கொஞ்சம் ரூட் மாறி போகிறோம். அது சரி கிடையாது. அம்பாளே நமக்கு அலர்ட் செஞ்சு நம்மளை சரியான வழி காட்டுவோம். ஓம் சதாச்சார பிரவர்த்திகாயை நமக. சிரேஷ்டமான சவிதா சக்தி நம்மளை சன்மார்க்க வழியில் அழிச்சுட்டு போகிறது. திவ்யமான சக்தி, அதை நம்ம கவனித்து அந்த வழியில் போகணும். நாம் பயங்கரமான கலிகாலத்தில் இருக்கோம். இப்போ வயசானவாளை பிள்ளைகள்லாம் அடிக்கிறது, திட்டுறது, திருடு, எங்கே பார்த்தாலும் கொலை, சின்ன குழந்தையில அழிச்சுன்னு போய் பேடாக பண்ணுறது, இந்த கலி பிரபாவத்தை நிர்ணயிக்கவே முடியல. அது ஒன்றும் சுபமாக நியூஸ் கிடையாது. அந்தப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதாவது அப்படி இருந்தாலும் அம்பாளோட தயவுனால் சத்சங்கம், மாஸ்டரோட ஸ்பீச்சஸ்ஸு, இந்த மாதிரி கிளாஸஸ்ஸு இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணுறோம். அதை நம்ம அப்பப்போ நினைவுபடுத்திக்கணும்.
ஓம் தாபத்ரயாக்னி சந்தப்த சம்ஹாலாதன சந்திரிகாயை நமக. ஓம் தருண்யை நமக. ஓம் தாபசாராத்யாயை நமக. நம்ம எப்போதும் அம்பாளை பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு பேலன்ஸ்டு லைஃப் அம்பாள் நமக்கு தருவா. ஃபேமிலியில் பேலன்ஸாக இருப்போம், டிவைன் லைனில் பேலன்ஸாக இருப்போம், அதே மாதிரி வீடு, ஆஃபீஸு, சொந்தக்காரா அதில் எல்லாமும் பேலன்ஸாக பார்த்துப்போம். எல்லாம் நம்ம எப்போதும் நம்ம கார்த்தால சாயங்காலம் ஸ்வஸ்தி பிரஜாபியை சொல்லிவிட்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். அப்போ யாரானு நம்மக்கிட்ட என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பேரன் நன்னா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம் அதாவது கொஞ்சம் வருத்தப்பட்டுண்டா, இல்லை நன்னா வேலை கிடைக்கும், ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீ எதுவும் டென்ஷனாக இது பண்ணாத, நிதானமாக உன்னால் முடிஞ்சதை சத்சங்கத்துக்கு கலந்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உன்னோட ப்ராப்ளம்லாம் உனக்கு ப்ராப்ளமாக தெரியாது. அப்போ அம்பாள்கிட்ட ஒப்படைச்சிட்டா அது அம்பாள் கரெக்டாக வழிகாட்டிடுவா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம கரெக்டாக பண்ணும்போது மூலாதாரங்கிட்ட அக்னி மண்டலம், சஹஸ்ராரம் சந்திர மண்டலம், நடுவில் இருக்கிறது சூரிய மண்டலம். அந்த இதெல்லாம் சக்கரங்கள்லாம் ஜாகரணம் ஆடுது. அதே அக்னி, அதே தபஸ். அதாவது அக்னி மண்டலம் டு சந்திர மண்டலம் போக சூரிய மண்டலம் மூலம் போகிறது தான் மோட்சம் கிடைக்கும். மூலாதாரம் பிரம்ம கிரந்தி. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. குண்டலினி போகிறதுக்கு சூரிய சந்திர மண்டலம் போனால் சந்திரனிடந்து மேலே சோமரசம் வெளிப்படுறது அந்த சரீரத்தில் அந்த பிரவகிக்கும். அப்போ சரீரத்தில் பசி தாகம்லாம் இருக்காது. அப்போ நமக்கு டிவைன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த தேவதைகள்லாம் இது அமிர்தம்தான் அவளுக்கு ஆகாரம். அது மாதிரி வாழ்வு நமக்கு கூட கிடைக்கும். அதுக்கு பிரயத்தனம் பண்ணுவோம். இதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அக்னி மண்டலம். மணிபூரகம், அநாகத்தம், சூரிய மண்டலம். விசுத்தி, ஆக்ஞா, சந்திர மண்டலம். அதாவது சூரியன் சந்திரன் பூமி சுற்றி வருது. நம்மளாம் ஒரு காலத்தில் சந்திர மண்டலத்தில் இருந்தோம். எர்த்து சந்திர மண்டலத்தில் இருந்தது. இப்போ நம்மளோட இந்த லைஃபு இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சுடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்னொரு பிளானட்டுக்கு போவோம். அந்த பிளானட்டை சுற்றி எர்த்து சுற்றும். காஸ்மாஸ் டிசைன். அந்த இதுக்கு போயிட்டா நமக்கு இந்த செக்ஸுவல் டிசைர்லாம் இருக்காது. நம்ம அந்த தேவதைகள்லாம் இருக்க மாதிரி சோமரசத்தை சாப்பிட்டு இருப்போம். நம்ம பிளட்டுக்கு பதிலாக அமிர்தம்தான் இருக்கும் டிவைன் லைஃப்பில். நம்ம இந்த சாதனை பண்ண நம்மகிட்ட இருக்கிற குண்டலினி சக்தி ஜாகரணம் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. சந்திரன் சாந்தி தருவர். நடுவில் இருக்கிறது சூரிய மண்டலம். ஓம் ஸ்ரீ தருண்யை நமக. எப்போவும் நாம் யவ்வனமாக இருக்கிறது. 50-60 வயசாகிடுதுனாக்க ஒரு முதுமை மூஞ்சியெல்லாம் சுருங்கி
ஒரு சலிப்பு வந்துடும். எனக்கு வயசு 60 ஆயிடுத்து, எனக்கு வயசு 60 ஆயிடுத்து அப்படின்னு. அப்போ ஸ்மைலிங், எப்போதும் நம்ம ஸ்மைலிங்காக இருந்தாக்க அப்போ ஏஜ் தெரியாது. அம்பாளுக்கு வந்து எப்போதும் பால்யம்தான், விருத்தாபியம், ஏஜே கிடையாது, நித்திய யௌவனம். நாம் கூட எப்போதும் அப்படி இருப்போம். மூலாதாரம் டு சகசிராரம் போகிற வித்யை தான் தருணி வித்யை. 16 பூர்ணத்துவம். அம்பாள் வந்து 16 அக்ஷரத்தில் ஷோடசி மந்திரம் உபதேசம் பண்ணிருக்கா. இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் தபஸ் பண்ணணும். சாதனையில் நியமம், ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். ஓம் ஸ்ரீ தருணி தாபசாராத்யை நமக. ஓம் ஸ்ரீ தனுமத்யாயை நமக. ஓம் ஸ்ரீ தமோபகாயை நமக. ஓம் ஸ்ரீ சித்தியை நமக. நம்ம வந்து அம்பாளோட தலையிலேருந்து அவங்க கால் வரைக்கும் அம்பாளோட எல்லா நகைகளை, அம்பாளோட கண், இதெல்லாம் வர்ணனை பண்ணி அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அம்பாள் வந்து ஸ்ரீசக்கரம் நடுவில் பிந்து ட்ரையாங்கிளில் இருக்கா. அப்புறம் ரவுண்டு கட்கமாலால் இதை பற்றி நம்ம படிப்போம். பிந்துலேருந்து வெளியிலேருந்து பிந்து. தனுமத்யாயை நமக. நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற தேவி, ஹிருதயத்தில் இருக்கிறது சன். வெங்கடேஸ்வரர் சுவாமி கூட நம்ம ஹிருதயத்தில் இருக்கார், ஹார்ட் ரூபத்தில். ஹார்ட் இஸ் பேசிஸ் ஆஃப் அவர் லைஃப். கரெக்டாக மகேஷ் யோகிங்கிறது லக்ஷ்மி ஹிருதயத்தில் இருக்கிறத நமக்கு கிராஃபிக் காட்டினார். ஸ்ரீசுக்தம் அதை கமெண்ட்ரி தரும்போது ஹிருதயம் லக்ஷ்மி தேவி கரெக்டாக சாப்பிட்டு சரீரத்தை நம்ம நன்னா பார்த்துட்டா லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சியாக இருப்பா. அதாவது நாராயணன் இருக்கிற இடம். இப்போ ஹிருதயத்தில் ஸ்டென்ட்டு பண்ணினா அப்படின்னாலும் அவள் வந்து இந்த ஸ்ரீசுக்தம் ரொம்ப படித்தாக்க ரொம்ப நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படித்து பாராயணம் பண்ணிக்கிறது. ஹார்ட் பேஷண்ட்டுக்கெலாம் விஷ்ணு சஹஸ்ரநாம புக்கை ஹிருதயத்தில் வச்சுட்டா ரொம்ப நல்லது. ஸ்ரீசுக்தம் மகாலட்சுமி சாதனை ரொம்ப கிரேட்டு. அது வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. ஒவ்வொரு மாதமும் பண்ணணும். ஓம் ஸ்ரீ தமோபகாயை நமக. ஓம் ஸ்ரீ சித்தியை நமக. ஓம் ஸ்ரீ தத்பத லட்சியார்த்தாயை நமக. நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கிற தமஸ் போகும். சிற்சக்தி எல்லா உடம்புலையும் இருக்குது. ஹிருதயத்தில் உள்ள பகவானுக்கு காயத்ரி யஜ்ஞம் செய்யும்போது நம்ம ஆகுதி கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணுங்கோ. அந்த சைத்தன்யம் போயிட்டா நாம் இல்லை. அதாவது ஆக்சிஜன் வச்சாலும் நோ யூஸ். அதாவது தீப யஜ்ஞம் செய்யும்போது, அபிஷேகம் செய்யும்போது அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அம்பாளை நினச்சி அங்கேயே பண்ணணும். உள்ள இருக்கிறது அம்பாள் தான். அம்பாளே தத்துவமசி, நீயே ஜீவன், நீயே பிரம்மா. திருசதி கூட லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது, அதையும் படிக்கணும். நம்மளுடைய ஜனன மரண லாப கஷ்ட இதுக்கு எல்லாமே காரணம்
நாம தான், நமக்குள்ளே இருக்கிற அம்பாள். பூலோக சுகத்தை தருவது அம்பாளே. ஸ்வாத்மானந்த லவிபூத பிரம்மாத்யானந்த சந்தியை நமக. நமக்கு அதாவது மனுஷியானந்தம் வேற, பிரம்மானந்தம் தரது அம்பாள். தேவானந்தம் இப்படின்னு 3 இருக்குது. பித்ரு தேவானந்தம், மனுஷ தேவானந்தம்னு இருக்குது. ரிஷி, மகரிஷி, ராஜரிஷி, பிரம்மரிஷி, தேவரிஷி. ஆனந்தம், தேவானந்தம், பிரம்மானந்தம், இப்படி ரகரகமாக இருக்கிறது. எல்லாம் தரது அம்பாள் தான். ஆத்மானந்தத்திலேருந்து பிரம்மானந்தம் வரைக்கும் அழைச்சிட்டு போகிறது அம்பாள் தான். பராயை நமக. அதாவது பரா, பசியந்தி, மத்தியமா, வைகரி. அதாவது பரா அப்படிங்கிறது நம்ம பேசுறது வைகிரி. இதற்கு முன்னே நான் என்ன செஞ்சேன், பராஸ்திதியில் இருந்தேன். லலிதா சஹஸ்ரநாம சுவாத்தியாயம் செய்யணும்னு ஆலோசனை வந்தது. பசியந்தி அந்த புக்கு ரூபில் கொண்டு வந்தேன். மத்தியமா ரூபத்தில் புஸ்தகத்தில் பார்க்குறேன், வைகிரியில் சொல்கிறேன். உங்ககிட்ட பராசக்தி வந்தால் உட்கார்ந்துருக்க, பசியந்தியில் அம்பாள் விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு கோரிக்கை. மத்தியமாவில் நீங்கள் இதை கேட்குறீள், வைகிரியில் நீங்கள் அர்த்தம் செஞ்சுக்கிறீள். நீ கேட்கறதில் 4 விதமாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி கௌரி சொல்கிறதுலையும் 4 விதமாக சொல்ல முடியுது. இதே பரா, பசியந்தி, மத்தியமா, வைகிரி. செடி நடணும் அப்படிங்கிறது பரா ஆலோசனை. விதையை வாங்கி எடுத்துட்டு வர்றது பசியந்தி. விதையை நடுறது மத்தியமா. செடி வருது வைகிரி. எப்போதும் நம்மளது 4ஓட கனெக்ஷனாக இருக்குது. ஸ்வஸ்தி.